பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 3வது ஞாயிறில் நாம் ஒன்றாக ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். உயிர்த்தாண்டவருடைய பிரசன்னம் வல்லமை உங்கள் மேல் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த உயிர்ப்பை யார் நம்பினார்கள், யார் நம்பவில்லை? 3 ஆண்டு காலம் இயேசுவோடு உடன் இருந்த சீடர்கள் நம்பினார்களா? இல்லை என்றால் இயேசுவை சிலுவையில் அறைந்த யூதர்களாக இருக்கட்டும், தலைமை குருக்கள் பரிசேயர்களாக இருக்கட்டும், அவர்கள் இவர் உயிர்த்தெழுவார் என்று நம்பினார்களா? நிச்சயமாக 2வது வகையை சார்ந்த மனிதர்கள்தான் ஒருவேளை இவர் உயிர்த்தெழுந்து விடுவாரோ என்று சொல்லி அவருடைய கல்லறைக்கு சீல் வைத்து காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யார் நம்ப வேண்டுமோ அவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று தங்களுடைய வழியில் நடக்க தொடங்கினார்கள். அதுதான் எம்மாவுஸ் நோக்கி பயணம், திபேரிய கடலிலே மீன்பிடிக்க சென்ற சீமோன் பேதுரு என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆக 3 ஆண்டுகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களோடு தங்கி அவர்களுக்கு பல காரியங்களை குறித்து பேசியிருந்தார். அதில் 3 முறை தன்னுடைய பாடுகளை குறித்து பேசினார். என்னை யூதர்கள் கொலை செய்வார்கள், எனக்கு பாடுகள் அதிகமாக இருக்கும், என்னை சிலுவையில் அறைந்து கொள்வார்கள், நான் அடக்கம் செய்யப்படுவேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஒரு முறை இருமுறை அல்ல 3 முறை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் சீமோன் பேதுரு எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக இந்த உயிர்ப்பை குறித்து பேசினாரோ அப்பொழுதெல்லாம் சீமோன் பேதுரு சொன்ன வார்த்தை இதுதான்: ஆண்டவரே, இது எங்களுக்கு வேண்டாம், இது உமக்கு நிகழவே கூடாது. எதற்காக உமக்கு பாடுகள், எதற்காக மரணம், எதற்காக இந்த உயிர்ப்பு தேவையில்லை என்று சொல்லி பல நேரம் சீமோன் பேதுரு இயேசுவிடம் வெளிப்படையாக சொல்ல இயேசு அவரை குறித்து கண்டிப்பதாக நற்செய்தியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆக 3 முறை தன்னுடைய உயிர்ப்பை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சீடர்கள் நம்பவில்லை. நம்பியிருந்தால் அவர்கள் எருசலேமிலே தங்கி இருப்பார்கள். எதற்காக எம்மாவுஸ் நோக்கி செல்ல வேண்டும், எதற்காக திபேரிய கடலிலே மீன்பிடிக்க செல்ல வேண்டும்? ஆக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அவர்கள் முழுமையாக நம்பவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவதாக இல்லை. உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அவர்களை பார்ப்பதற்காக சென்றார். அவர்கள் சென்ற எல்லா வழியிலும் அவர்தான் முன்னே சென்றார். எம்மாவுஸ் நோக்கி சென்ற 2 சீடர்கள் மத்தியிலே 3வது வழிபோக்கராக அவர்களோடு சென்று அவர்களுடைய கண்களை திறந்தார். அதே போல திபேரிய கடலிலே பேதுரு மீன் பிடிக்கின்ற போது கரையில் நின்று வலைகளை ஆழத்திற்கு போடுங்கள் என்று சொல்லி அதிகப்படியான மீன்பாட்டை கொடுக்கிற போது சீமோன் பேதுரு கண்டுகொள்கிறார், கரையில் நிற்கிறவர் உயிர்த்த ஆண்டவர் என்று. தோமா அறையிலே இருக்கிற போது உடைய கைகளையும் கால்களையும் விழாவில் இடு என்று சொல்கிற போது நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று தோமா கண்டுகொண்டார். இப்படி இயேசு கிறிஸ்து நம்ப மறுத்த சீடர்களுக்கு தன்னை முற்றிலும் வெளிப்படுத்திய நிகழ்வைத்தான் ஏறக்குறை 3 வாரங்களாக நற்செய்தியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, யூத சமயத்திலே உயிர்ப்பு என்பது கிடையாது. உயிர்ப்பு என்பது நிச்சயம் கிடையாது. பரிசேயர்கள் 2 காரியங்களை நம்புவது கிடையாது. ஒன்று உயிர்ப்பு, மற்றொன்று வானதூதர்கள். இந்த 2 குறித்து இயேசு கிறிஸ்து அதிகம் பேசிய போதெல்லாம் இவன் கடவுளுக்கு எதிராக பேசுகிறான் என்று இயேசுவை குறித்து அவர்கள் அவதூறு செய்தார்கள், குற்றம் சாட்டினார்கள். இந்த 2 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று அதிகமாக நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் அவர்களால் நம்ப முடியாததால் ஒரு வதந்தியை பரப்பினார்கள். காவல் வீரர்களுக்கு பணம் கொடுத்து இயேசுவின் சீடர்கள் வந்து இயேசுவின் உடலை திருடி சென்று விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்கள் வைத்த நம்பிக்கையை இழந்து விடாதிருக்க இப்படி ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. இன்றும் யூத சமூகத்திலே இன்றும் நம்பப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இயேசுவோடு உடன் இருந்த, இயேசு செய்த எல்லா அதிசயங்களையும் கண்ணால் கண்ட, இயேசு சொன்ன எல்லா உவமைகளையும் காதால் கேட்ட சீடர்கள் ஏன் நம்பாமல் போனார்கள்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இது ஒரு கேள்வியாக வைத்துக் கொள்ளலாம். ஆக இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் புனித பவுல் சொன்னது போல
நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் பொருளற்றது, அர்த்தம் இல்லாதது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டி சொன்னால் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க முடியாது. அவர் எதை சொன்னாரோ அதை செய்து காட்டினார். அதனால் தான் ஒவ்வொரு திருப்பலியுமே உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி என்று சொல்வார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஒவ்வொரு திருப்பலியிலுமே நினைவு கூறப்படுகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். அதில் தான் முதல் வாசகத்திலே நீங்கள் அனைவருமே சாட்சிகள். இந்த சாட்சி அப்படிங்கிற வார்த்தை நற்செய்தியிலும் பிரதிபலிக்கப்படுகிறது. கடைசி வரி இதுதான், நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று. சாட்சி என்பது நம்முடைய வழக்கத்தில் ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு செயலை கண்ணால் கண்டவர் தான் சாட்சி சொல்ல முடியும். அவர் அந்த காரியத்தை பார்த்திருக்க வேண்டும், பார்த்த பிறகுதான் சாட்சி சொல்ல முடியும். பார்க்காத ஒன்றை சாட்சியாக சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று பார்த்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அதை முழுமையாக அனுபவித்திருக்க வேண்டும். அதைத்தான் திருத்தூதர்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள். அதனால் தான் நீங்கள் சாட்சிகள் என்று இயேசு கிறிஸ்து அடிக்கடி அந்த சாட்சியத்தை மெய்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் பார்த்த அந்த ஒரு சாட்சியத்தை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார் என்று மற்ற சகோதர சகோதரிகள் நம்ப வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் தான் முதலில் நம்ப வேண்டும். அதனால் தான் சீடர்களை தேடி தேடி சென்று அவர்களை நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும், நீங்கள் தான் முதலில் நம்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இல்லை என்றால் உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் தந்தையிடம் சென்று இருக்கலாம். எதற்காக 40 நாட்கள் இந்த மண்ணுலகில் தங்கி அவர்களை தேற்ற வேண்டும்? ஏனென்றால் சீடர்கள் மனிதர்கள், பலவீனமானவர்கள், பயப்படக்கூடியவர்கள், அச்சம்க்குரியவர்கள், சந்தேகத்துக்குரிய மனநிலை உண்டு. அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்களை தேடி தேடி சென்று தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பயத்தை போக்கியிருக்கிறார், சந்தேகத்தை தீர்த்திருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் துயரங்கள் வருகிற போது நிச்சயமாக உயிர்த்தாண்டவர் நம்மோடு இருக்கிறாரா என்கிற கலக்கம் பயம் இருக்கும். அப்பொழுதெல்லாம் உயிர்த்தாண்டவரை பார்த்து கேட்டுக்கொள்ளலாம், ஆண்டவரே, அன்று சீடர்கள் பயந்த போது துன்பத்தில் இருந்தபோது அவர்களோடு உடன் இருந்தீரே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை இழக்கின்ற போது, விசுவாசத்தில் தளர்வு வருகிற போது நீர் எங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி மன்றாட கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்கு நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ சமயத்தில் 2 அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. ஒன்று அவரோடு கொண்டிருக்கிற ஜெப உறவு, மற்றொன்று அவர் மேல் வைத்திருக்கிற இறை நம்பிக்கை. இந்த 2ம் இல்லை என்று சொன்னால் நாம் மரங்களாகத்தான் இருக்கிறோம் என்ற அர்த்தம், மனிதர்களாக இருக்க முடியாது. ஆக இந்த 2ம் ஒரு மனிதனிடத்தில் காணப்பட வேண்டும். கடவுளோடு கொண்டிருக்கிற உறவு ஜெபத்தில் வலுப்பெற வேண்டும். அடுத்தபடியாக கடவுளை நம்புகிறேன், அது உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், மர உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். என் கடவுளை நான் அனுபவிக்கிறேன், என் கடவுளை நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையை தான் உயிர்த்தாண்ட நம்மிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உயிர்ப்பு என்பது அவருக்கு சாதாரண ஒரு காரியம். அவருக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு துளியும் கிடையாது. இருந்தாலும் 2வது முறையாக இறங்கி வந்திருக்கிறார். முதல் முறை எப்போ இறங்கி வந்தார்? இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்ததுதான் முதல் முறை அவர் நமக்காக இறங்கி வந்தது. 2வது முறை இறங்கி வந்தது 40 நாட்கள் நம்மோடு தங்கியிருக்கிறார் உயிர்த்த ஆண்டவராக. 3வது முறை நாம் இறங்க வேண்டும். அதற்கு செய்யக்கூடிய காரியம் முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது போல மனம் மாறுவது. மனம் மாறுங்கள். மனம் மாறுகின்ற வார்த்தை தவக்காலத்தில் மட்டுமல்ல, வருடத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும் அந்த வார்த்தை மெய்ப்பிக்கப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் எப்படி மனமாறிக்கொண்டு இருக்கிறேன்? நான் பேசுகிற வார்த்தை, நான் செய்கிற செயல், நான் பார்க்கிற பார்வை எல்லாம் மனமாற்றம் பெற்றால் நிச்சயமாக உயிர்த்தாண்டவரை என்னால் கண்டுகொள்ள முடியும். அதுக்கப்புறம் தூய பேதுரு சொன்னது போல நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம், நாங்கள் கண்டதையும் கேட்டதை பற்றி எங்களால் பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லி. ஆக உயிர்த்த ஆண்டவரில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்தும், நம்மை அதிகமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென்.